மனித ஆயுசை பற்றி இப்போ பேச போகிறாங்க. நான் பேசுகிற இந்த விஷயத்தை இந்த உலகத்தில் எந்த குருமான்னு சொல்லலை. அப்பா மனித ஆயுசு எதை வைத்து நிர்ணயிக்கப்படுது என்றால், அப்பாவுடைய உயிரினும் அம்மாவோட கர்ப்பப்பையில் எந்த வேகத்தில் அந்த ஆண்குறியிலிருந்து கர்ப்பப்பையில் எந்த வேகம் உள்ளே நுழையுதோ அந்த வேகத்தின் அளவு வச்சு தான் மனித ஆயுசு கணிக்கப்படுகிறது. குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் ஜாதகம் கணிக்கிறாங்க, அதுங்களா 80% வாழ்வான்னு சொல்கிறாங்க. அப்போ மனித ஆயுசு எது? மூச்சு தான். அப்போ 80% வாழ்வான்னு சொன்னால் நம்ம 3 நேரம் சாப்பிட்றோம். ஒரு மனிதன் 3 நேரம் சாப்பிட்றாங்க. அதுபோல் நீங்கள் ஒரு நாளைக்கு இருதயம், பிரெயின், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கணையம் இந்த உடம்பு இயங்குவதற்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு விட்டாகணும். அப்போ ஆயுசு 80 வயசுன்னு கணக்கு போட்டால் 21,600 × 30 நாள் 6,40,000 மூச்சு. அந்த 6 லட்சத்து ஒரு மாதத்துக்கு 640 மூச்சு × 12 மாதம் 77,77,76,000 மூச்சு. ஒரு வருஷத்துக்கு நான் விடக்கூடிய மூச்சு 77,76,000 மூச்சு. 77,76,000 மூச்சு × 85 66,9,60,000 மூச்சு. உங்கள் மூச்சு எவ்வளோங்க? 66,9,60,000 மூச்சு என்று விதிச்சு நீங்கள் தினந்தோறும் 21,600 மூச்சு வெளியே விடுறீங்க. குழந்தை பிறந்து வெளியே வந்த சக்கரங்கள் லாக்காயிடுது. இது இல்லாமல் ஓடும் பொழுது, அழுகும் பொழுது, சிரிக்கும் பொழுது, கோவப்படும் பொழுது, உடல் வேகம் செய்யும் பொழுது, கடுமையான வேலை செய்யும் பொழுது, டென்ஷன் ஆகும் பொழுது மூச்சு வெளியே போகுது. அதனால் ஒவ்வொரு மனிதன் தன் விதிக்கப்பட்ட 66,9,60,000 மூச்சு தினசரி 30,000 மூச்சுக்கள் வெளியே விட்டுக்கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக தன்னை அறியாமல் தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆதிநாத வாசி வித்தையில் அந்த மூச்சை 1 மணி நேரத்தில் அடங்க கற்றுத்தரப்படுகிறது. 24 மணி நேரமும் நீங்கள் ஆதியை கவனித்துக் கொண்டிருந்தால், அந்த வார்த்தையை கவனிச்சுங்க, 24 மணி நேரமும் நீங்கள் ஆதியை கவனித்துக் கொண்டு இருந்தால் உங்கள் மூக்கில் இருந்து 24 சுவாசம் வெளியே வராது. இது வள்ளலார் ஆண்டவன் சாட்சியாக நான் சொல்வது அனைத்தும் உண்மை, உண்மை, உண்மை. இது ரகசியமாக குரு சிஷிய தத்துவத்தில் கடத்தப்படுகிறது. 1 மணி நேரத்தில் என் குரு ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் 3000 ஒளிவேகிறார். ஸ்ரீரடி சாய்பாபாவோட குருவோட குருவும் என் குருவோட குருவும் ஒரு வயிற்றில் பிறந்த அனந்தமேய வச்சுங்களா. ஸ்ரீரடி சாய்பாபாவோட குருவோட குருவும் நான் குரு இருக்கக்கூடிய ரீசெண்டாக ஆதிநாத மகரிஷியுடைய குரு ஆதி பிரணவ யோக சித்தரும் ஸ்ரீ சாய் குருவோட குருவும் என் குருவோட குருவும் அனந்தமேய என்பதை நான் சொல்ல மகிழ்ச்சி அடைகிறேன். கவனிங்க, மூக்கு வழியாக வெளியே சுவாசம் வெளியே வந்தால் மரண நாளை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அந்த மூச்சு உள்ளே ஓடிக்கொண்டிருந்தால் மரணமில்லா பெறுவார் நிலை. அதான் ஜீவகானமே மோட்சத்துக்கு ஜீவனை காத்தல்னாரு. சாப்பாடு போடுறது ஒரு ஜீவனை காத்தல்னாரு. இந்த மூச்சு போயிட்டு இருக்கு. ஒரு வாட்சில் நீங்கள் செல் போடுறீங்க, 1 வருஷம் ஓடும். 1 வருஷம் செல் போட்ட 1 வருஷம் முடிஞ்சவுடன் பேட்டரியுடைய செல் முடிந்தவுடன் வாட்ச் ஓடாது. உங்கள் மூச்சு நீங்கள் உடம்பு சாகுதா மூச்சு சாகுதா என்று ஒரு கணக்கு போடும் பொழுது உங்கள் மூச்சு முடிஞ்சவுடன் உடம்பு செத்து விடுகிறது. உடம்பு சாகாது, முதல்ல மூச்சுடன் உடம்பு சாகிறது. அப்போ மூச்சை நீங்கள் மூச்சப்பா தெய்வம் என்று சொன்னார்கள். அகத்திய சொல்றாரு, அந்த மூச்சு 24 மணி நேரமும் உள்ளே ஓடக்கூடிய கலைதான் ஆதிநாத வாசி வித்தையின் சிறப்பம்சமாகும். இந்த உலகில் முதல் முறையாக என் குரு ஆதிநாத மகரிஷி தவிர இந்த வித்தை இந்த உலகத்தில் எந்த குருமாவும் தெரியாது என்பதை உறுதியாக கூற முடியும். ஆச்சுங்களா? இப்போ 2 அடி திருவள்ளுவர் 2 அடி எழுதியிருக்கார்.
தான் பெற்ற அனுபவத்தை திருமூலர் 4 அடி எழுதியிருக்கார் ஆச்சுங்களா. இப்போ நாம் 4 அடி சொல்லுவோம். மனம் ஐம்பொருள் வழியாக இயங்கும் பொழுது மூச்சு வெளியே சென்று மரண நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த மனதையும் புத்தியும் ஆதில் அடங்க செய்து நீங்கள் ஆதி கவனித்து கொண்டு மனம் ஐம்பொருள் இயங்கினாலும் மூக்கிலிருந்து 24 மணி நேரமும் சுவாசம் வெளியே வராது. இதுதான் மரணமில்லா பெருவன்முறை. இதுதான் ஆதி நாத வாசியோகம். கருகுருஷி மையத்தில் இந்த ஆதிநாத வாசிய வித்தை கற்றுத்தரப்படுகிறது. ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறது. 1 மணி நேரம் பயிற்சி. இந்த பயிற்சி குரு சிஷியத்துக்கு மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது. கருகுருஷி மையம் நாதமகிழ்ச்சி அன்பான வணக்கம். +91 790 463 8079 சகல சௌபாக்கியம் பெறுக.